ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆர்கானிக் வந்து நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் இந்த கொஷின்ஸை கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், மற்ற லெசன்ஸ்க்கு 1 to 10, 14, 15க்கான லெசன்ஸ்க்கு நான் தனியாக ஆல்ரெடி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்டேன் போன வீடியோவில். இந்த வீடியோவில் வெறும் ஆர்கானிக்கில் இருக்க 3 லெசன் தான், 11, 12, 13க்கு மட்டும். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூ கேன் டவுன்லோட். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் 11, 12, 13 என்ன படிக்கணும் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன். இதை நான் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னா இதுக்கான வீடியோ லிங்க்கை நான் செய்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஒரு 1 hour 30 minutes வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸ், ஒரு 40 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதை அப்படியே ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். இல்லை எனக்கு வீடியோ பார்த்து படிக்கிற அளவுக்கு ரொம்ப டைம் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோலேயே உங்களுக்கு என்ன செய்யும், டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்கும். அந்த வீடியோவில் அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக படிக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன். நேமிங் ரியாக்ஷன்ஸ், அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க. அது உங்களுக்கு டேரக்ட் நேமிங் ரியாக்ஷனாகவும் யூஸ் ஆகும், ஏபிசிடி ரியாக்ஷன்ஸும் யூஸ் ஆகும். நிறைய இடத்துல அது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன். சாப்டர் 11, சாப்டர் 12, 13 எது எடுத்தாலும் ஐயூபேக் நேமிங்லேருந்து 2 mark இல்லை 1 mark கொஷின் கேட்பாங்க. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜன், பேஜ் நம்பர் சைட்லேயே கொடுத்துருக்கேன். தென் இந்த கிளைக்கால் கிளிசராலோட ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளைக்கால் கிளிசராலோட ரியாக்ஷன்ஸ் தான் கன்வர்ஷன்ஸ் நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. தென் லூகாஸ் டெஸ்ட், விக்டர் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேட்ஸ் ஆஃப் ரூல் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின், ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் ஜிங்க் டஸ்ட், ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால், இதெல்லாம் அப்பப்போ கேட்டிருக்க கொஷின்ஸ். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஃபீனால் அண்ட் ஆல்கஹால் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. தியரி தான். யூஸ் ஆஃப் டயத்தில் 2 பாயிண்ட் தான் இருக்கும், அதுவும் தியரி தான், ஈஸியாக படிச்சது. எல்லாமே சின்ன சின்ன கொஷின் தான் இது எல்லாமே பார்க்குறதுக்கு. தென் புக் பேக்கில் 16, 17, 19, 20 இது எல்லாமே ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இஃப் பாசிபிள் கொடுத்துருக்கேன். எல்லாராலையும் படிக்க முடியலனாலும் இந்த ஏபிசி கொஷின்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறவங்க இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கணும், அதுக்காக கொடுத்துருக்கேன். தென் சாப்டர் 12 பொறுத்தளவுக்கு ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் யூரோட்ரோபின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் யாருனாலும் இந்த 3 கொஷினை கண்டிப்பாக படிச்சிடணும். எப்படி 11th லெசனில் லூகாஸ் டெஸ்ட், விக்டர் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ, 12th லெசனில் ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசரோ ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டிஃபிகேஷனும் சேர்த்து படிச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் வித் மெக்கானிசம், கேனிசரோ ரியாக்ஷன் வித் மெக்கானிசம், எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன் வித் மெக்கானிசம் படிச்சுக்கணும். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மேலக்கைட் கிரீன் டே, இதுவும் ஈஸியான கொஷின் தான். தென் டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட், ஏதாவது 2 டெஸ்ட் படிச்சுக்கோங்க. டாலரன்ஸ் ரியேஜன் டெஸ்ட்டும் இன்னொன்று வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட்டும். ஃபார்மலின் அப்படின்னா என்ன, அதோட யூஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், 167. தென் ஹவுலி ப்ரிப்பேர் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜன், ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கைல் பென்சின்ஸ், இது ரெண்டு ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க. தென் ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், இது ஒரு 3 பாயிண்ட் தியரி தான் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. தென் புக் பேக்கில் 2, 5, 15 இதுவும் ஏபிசி டைப் கொஷினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் 13th சாப்டரில் டாட்டாமெரிசமில் நைட்ரோ அண்ட் அசீஃபார்ம் டிஃபரன்ஸ் இருக்கும், 3 பாயிண்ட், அதை பார்த்துக்கோங்க. தென் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரோல்கேன்ஸ், நைட்ரோபென்சின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரக்ட் ரியாக்ஷன்ஸில் வரனால ஏபிசி இல்லை ஏதாவது ஒரு கன்வர்ஷனில் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் பேஜ் 210 சிடி 2 ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அந்த 2 ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. தென் ஹவு டு கன்வெர்ட் அனிலின் டு 2,4,6 ட்ரைப்ரோமோனிலின், பேராப்ரோமோனிலின், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. தென் ஒய் அனிலின் நைட்ரோபென்சின் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிடர்காஃப் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனிலினுக்கு வந்து 218 இருக்கும், நைட்ரோபென்சினுக்கு அது கீழே பார்த்துக்கோங்க, நைட்ரோபென்சின் டாபிக் கீழே. தென் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சின் டைசல்ஃபைடோட ஒரு 10 ரியாக்ஷன் இருக்கும். இதுவும் கன்வர்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் படிக்க முடியலனாலும் அதில் இருக்க நேமிங் ரியாக்ஷன்ஸை படிச்சுக்கோங்க. சான்மே ரியாக்ஷன், கேட்ரமேன் ரியாக்ஷன், பால்ஸ்கீமன் ரியாக்ஷன், அப்புறம் வந்து கப்ளிங் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து கோம்பர்க் ரியாக்ஷன். அந்த 5 என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, எல்லாம் படிக்க முடியலனா. தென் புக் பேக்கில் 4, 5, 7, 8, 11, 16, 17, 18 இதுவுமே உங்களுக்கு ஏபிசி டைப் கொஷின்ஸ்க்கு தான். எல்லோரும் படிக்க முடியலனாலும் ஏபிசி டைப் கொஷின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் த மஸ்ட் ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் ஆர்கானிக். என் சொன்ன வீடியோ எடுத்துருக்கனால தொண்டை எப்படி கரகரன்னு இருக்குது, ப்ளீஸ் பேர் தட். கீப் ப்ரிப்பேரிங், படிச்சுட்டே இருங்க. ஏபிசி கொஷின் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து எழுதிட்டுருக்கேன். ஐ வில் ட்ரை டு டேக் வீடியோ டுடே ஆர் டுமாரோ உள்ள உங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ஐ வில் ட்ரை. சரியா? ஸோ கீப் ப்ரிப்பேரிங். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ வில் ட்ரை டு ஆன்சர். தேங்க்யூ.